தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எதிரிகளிடமிருந்து வெற்றி பெற. ரோமர் என்ற புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியம் சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் முன்னேற்றக்கூடாதபடிக்கு என்ன மாதிரியான எதிரிகளை நாம் அனுதினம் நம்முடைய இருதயத்தில் வைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வியாதியா, மன அழுத்தமா, அல்லது நம்மை நிராகரிக்கின்றார்களா என்ற எண்ணமா, உடைந்து போன உறவுகளா, அல்லது நம்முடைய ஆபாசமா, பயமா, நம்முடைய கோபமா, பணப்பிரச்சனையா, எந்த மாதிரியான எதிரி நம் மனதை அங்கலாய்த்து பண்ணுகின்றன? சவுல் ராஜாவுடைய நாட்களிலே தேவனின் பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேலை 40 நாட்களாக கோலியாத் என்கிற பெலிஸ்தியர் பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்ததை கேட்ட தாவீது, ஜீவனுள்ள தேவனை சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர்களை எம்மாத்திரம், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடையே யுத்தம் பண்ணுவேன் என்றான். சவுல் ராஜாவிடமிருந்து தாவீதுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் தாவீதுடைய மூத்த சகோதரன் எலியாப் அவனை ஊக்கப்படுத்தவில்லை, மாறாக குற்றப்படுத்தினார். ஆனாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். தாவீது ஒரு புகழ்பெற்ற விவேகமான வீரனாக இருப்பதற்கு காரணம், பரிசுத்த ஆவியானவர் தாவீதை ஆட்கொண்ட மேலான ஒரு திட்டத்திற்காக தாவீதுக்கு பயிற்சி கொடுத்தார். இந்த நிகழ்வில் இருந்து தேவன் நமக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். சிலர் கோலியாத்தின் குணங்களை போன்ற குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ தாவீதை போல தேவ ஆவியின் உதவியால் எதிர்த்து நிற்கின்றார். நன்மைக்கும் தீமைக்கு இடையே ஒரு போராட்டம். நாம் உண்மையிலாக இருக்க, அவருடைய சார்பில் நிற்க, தேவ ஆவியான உதவிக்காக நம்மை அவருடைய கரங்களில் தத்தம் செய்வோம். எந்த சூழ்நிலைக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. எப்படி தாவீது கோலியாத்தை வென்றாரோ, ஒரு நாள் நீங்கள் நன்மாக நமக்கு கோலியாத்தாக நிற்கின்ற எப்படியேப்பட்ட எதிரிகளையும் நிச்சயமாக வெல்லுவோம். தேவன் நம் பக்கம் இருக்கிறார். தேவனையே சார்ந்து வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.